ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் கோரிக்கையை மேற்பார்வை குழு பரிசீலிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் முல்லை பெரியாறு அணை வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தும் பஹல்காமில் கூடுதல் பாதுகாப்பு ஏன் செய்யப்படவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். பஹல்காம் தாக்குதல் நடக்கப் போவது மத்திய அரசுக்கு முன்னரே தெரியும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். தாக்குதல் எச்சரிக்கை பற்றி முன்பே அறிந்ததால் தான் பிரதமர் காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்தார். அவரது உயிருக்கு கொடுக்கும் மதிப்பை சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு ஏன் கொடுக்கவில்லை என மல்லிகார்ஜுன கார்கே பகீர் கேள்வியை எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் சாலை விபத்தில் காயமடைந்தால் 1.5 லட்சம் ரூபாய் வரை கட்டணமின்றி சிகிச்சை அளிக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பில் கேட்கப்படும் கேள்விகளை தொகுத்து முன்கூட்டியே வெளியிட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை மே 13ஆம் தேதி வாக்கில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளது. வழக்கமான அந்தமான் பகுதியில் மே இறுதியில் தொடங்கும் பருவமழை 2 வாரம் முன்னதாகவே தொடங்குகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெரு நிறுவனங்களின் அழுத்தத்தால் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட 2 வகை அரிசியை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக மரபணு மாற்றத்திற்கு எதிரான கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நீதிபதிகள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்யும் முறை இப்போது பணியில் உள்ள மற்றும் முன்னாள் நீதிபதிகள் தொடர்பான அனைத்து விவரங்களும் உச்சநீதிமன்ற வலைத்தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 21 நீதிபதிகளின் சொத்து விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றத்தில் பணிபுரியும் 33 நீதிபதிகளில் 21 நீதிபதிகளில் சொத்து விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. எஞ்சிய நீதிபதிகளில் சொத்து விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான அவதூறு விமர்சனங்கள் முன்வைப்பதை ஏற்கவோ அல்லது அனுமதிக்கவோ முடியாது. இருப்பினும் இதுபோன்ற செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விளக்கங்களுடன் கூடிய ஒரு உத்தரவு விரைவில் பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பசு பாதுகாப்பு மையங்களை தன்னிறைவு பெற உறுதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஊபி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் அரசு கட்டிடங்களில் பசுச்சாண அடிப்படையிலான வண்ணப்பூச்சை பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதிய முதல்வர் தேர்வில் பாஜக மும்முரம் காட்டி வருவதால் மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி விலக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ராஜினாமா செய்த பிரேன் சிங்கிற்கு பதிலாக புதிய முதல்வராக தோக்சோம் சத்யபிரதா சிங் தேர்வு செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. உலகின் 4வது பொருளாதார நாடாக இருந்த ஜப்பானை இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா பின்னுக்கு தள்ளி 4வது இடத்திற்கு முன்னேறும் என்று IMF தெரிவித்துள்ளது. சிபிஐ இயக்குனர் பிரவீனின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. புதிய சிபிஐ இயக்குனர் தேர்வு தொடர்பாக நடந்த தேர்வுக்குழு கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படாததால் சிபிஐ இயக்குனர் பிரவீனின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாபில் உள்ள ஒரு காட்டில் இருந்து பயங்கரவாதிகள் பதுக்கி வைத்திருந்த கையெறி குண்டுகள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பஞ்சாப் டிஜிபி கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். மேலும் உளவுத்துறை தலைமையிலான நடவடிக்கையின் போது பயங்கரவாத சதி செயல் முறியடிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு முழு ஆதரவு கொடுப்பதாக அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் மைக் ஜான்சன் தெரிவித்துள்ளார். நம்மையும் நம் சமயத்தையும் எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதுதான் நம் தர்மம் என்று மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதியை உடனடியாக விடுவிப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட ஸ்டாலினையோ திமுக அரசையோ நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. தமிழ்நாட்டை பாராட்டுங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் தனித்துவத்தையும் மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று சென்னையில் நடந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினர் உடனான சந்திப்பில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வன்னியர் சங்கம் சார்பில் மாமல்லபுரத்தில் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு பெருவிழாவுக்கு செல்லும் வாகனங்கள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில் தெப்பக்குளத்தில் தவறி விழுந்து சேலையூர் வேத பாடசாலையைச் சேர்ந்த ஹரிஹரன், வெங்கட்ராமன், வீரராகவன் ஆகிய 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர்.
இதுகுறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து குளத்தில் மூழ்கிய வேத பாடசாலை மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு 3 மாணவர்களை சடலங்களாக மீட்டனர். ஊழல் புகார்களிலும் முறைகேடுகளிலும் சாதனை படைத்த திமுக அரசுக்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்து தமிழக மக்கள் சரித்திரமிக்க சாதனையை படைப்பார்கள் என்பது உறுதி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் 69% இடஒதுக்கீட்டிற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை போக்கவும் அனைத்து சமூகங்களுக்கும் முழுமையான சமூக நீதி வழங்கவும் வசதியாக மாநில அரசின் வாயிலாக சாதிவாரி சர்வே நடத்த முன்வர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலைகள் நடந்துள்ளது. சவக்குழிக்கு சட்டம் ஒழுங்கு சென்றதற்கான சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சனம் செய்துள்ளார். திமுகவை வீழ்த்திவிட முடியாதா என தொடர் தோல்வியின் ஆற்றாமையில் தவிப்பவர்களின் மனக்கணக்கு தப்பு கணக்காகவே முடியும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கம், சாலிகிராமம், டி நகர், அசோக் நகர் உள்ளிட்ட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை KK நகர் பகுதியில் உள்ள டாக்டர் வரதராஜன் என்பவரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அரசு மருத்துவமனைகளுக்கு டயாலிசிஸ் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு விரைவில் ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவில் அருகே குப்பைகள் கொட்டப்பட்டு வழிபாட்டு சூழல் மாசடைவது தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. காட்டுப்பாக்கம் முனீஸ்வரன் கோவில் அருகே 5 ஆண்டுகளாக குப்பை கொட்டப்படுவதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்னை மாநகராட்சி ஜூலை 15ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. வாரணவாசி கிராமத்தில் மருதை ஆற்றின் குறுக்கே 22 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை டெண்டர் கோரியது. அரியலூரை அடுத்த கொல்லாபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தடுப்பணை கட்டப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் உரிமை கோரப்படாத உடல்களை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வது தொடர்பாக சுற்றறிக்கை வெளியிட தமிழ்நாடு அரசுக்கு மனித உரிமை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்திட வேண்டும் என பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். குடிநீர் கேன்களை 30 முறை மட்டுமே மறுசுழற்சி மூலம் குடிநீர் நிரப்பி பயன்படுத்த முடியும் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கேன்களின் நிறம் மாறினால் மீண்டும் மீண்டும் குடிநீரை நிரப்பி விற்பதை தவிர்க்க வேண்டும். தரமின்றி, முறையான அனுமதி இன்றி அடைக்கப்பட்ட குடிநீர் விற்பனை செய்வது தெரிய வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் தனியார் பள்ளி பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு செய்தார். CCTV கேமரா, அவசர வழி, முதலுதவி பெட்டி உள்ளிட்ட வசதிகள் உள்ளதா என 600 வாகனங்களில் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 1971ஆம் ஆண்டு போரில் பாகிஸ்தான் அவமானகரமான தோல்வியடைந்து சரண் அடைந்ததை மறந்து விடாதீர்கள் என்று இராணுவ தளபதி அசீம் முனீருக்கு பலூசிஸ்தான் தலைவரும் முன்னாள் முதல்வருமான அக்தர் மெங்கால் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கும் PAP கட்சியில் 6 தமிழர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் ஒருவராக தென்காசி மாவட்டம் கடையநல்லூரைச் சேர்ந்த ஹமீத் ரசாக்கும் தேர்வாகியுள்ளார்.